இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாரதி கிட்ட மரகதம் எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்கம்மா, நீ நான் தமிழ்னு 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ பாரதி தமிழை கூட்டிகிட்டு வரதுக்காக வந்துட்டு இருக்காங்க. மரகதம் என்ன ஆனாலும் சரி, நாம் பாரதியும் தமிழையும் நம்ம வீட்டை விட்டு போகவே விடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாரதி தமிழை கூப்பிட வரும்போது தமிழ் ஆதி கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே மரகதம் சாப்பாடெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரதி தமிழ் ஆதிக்கிட்ட பேசுறதை பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் ஆதிக்கிட்ட, நான் உங்களை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவா இல்லை ஆதி அப்பான்னு கூப்பிடுவான்னு கேட்க, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அப்படியே கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ் எனக்கு ஃப்ரெண்டு தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை தமிழ் அப்பான்னு கூப்பிடட்டுமான்னு கேட்க, அதை கேட்டு ஆதி, இது கூட நல்லா இருக்கே, என்னை நீ அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தமிழுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ என்னெல்லாம் வாங்கி தரணுமோ அதெல்லாம் ஆதிக்கிட்ட கேட்குறாங்க. ஆதியும் அது எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பாரதி ஃபோனை வாங்கி, என்ன நீங்கள் அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு அப்படிலாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, அப்போது ஆதி இங்கே பாருங்கள், நானும் என் பொண்ணும் பேசிகிட்ருக்கோம், என் பொண்ணு என்கிட்ட உரிமையாக கேட்குறான், அப்பா பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன இடையில வரீங்க, அதெல்லாம் அந்த காலம் இப்போது மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, என் பொண்ணு என்கிட்ட உரிமையாக என்ன வேணாலும் கேட்பா, இது எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான், நீங்கள் இடையிலெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, பாரதி அதை கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது தமிழ் ஃபோனை வாங்கி அவங்க பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட் அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க, அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரகதம் வெளியில் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது பாரதி ஆதிக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மரகதம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போவும் பாரதி ஆதிக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. டைம் போகிறதே தெரியாமல் அவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போது மரகதம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சாப்பாடெல்லாம் கிச்சனில் வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் ரத்னம் மணிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆதி தம்பியோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்க நிச்சயத்தை பற்றி பேசுறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு லீவ் கிடைக்காது, அதனால தான் கொஞ்சம் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது மாமா, நீங்கள் என்றைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் சொல்லுங்கள், நான் லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மரகதம் ரொம்ப கோவமாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போது ரத்னம் அங்கேருந்து போனதுக்கப்புறமா மரகதம் வாசுவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு விளக்கேற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. வாசு, நீ இருந்த வரைக்கும் இந்த வீடு எவ்வளோ கலகலன்னு இருந்துச்சு, நீ போனதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு, இப்படி இந்த அம்மாவை அனாதையாக தவிக்க விட்டுட்டு போயிட்டியப்பா, எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு, நான் தான் உன்னை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கேன், ஆனால் மற்றவங்க எல்லாம் அவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, உன்னை மறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்போது தனம் அம்மா நீ தான் பெத்த கடமைக்கு உன் பிள்ளைய பற்றி நினச்சிட்ருக்கேன், மற்றவங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சா அது உன்னோட பேராசமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ், பாட்டி நீங்கள் எப்போவுமே அப்பாவோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு நான் பார்த்ததே கிடையாது, இப்போ என்ன நீங்கள் புதுசாக மாலை போட்டு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி தமிழை திட்டுறாங்க. தமிழ் அப்படிலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை ஏதோ தெரியாமல் பேசிட்டு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியம்மா அந்த குழந்தைய கூட எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு மரகதமும் தனமும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சாரதாவும் ஸ்வேதாவும் அங்கே வராங்க. உள்ளே உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது ரத்னம் ஸ்வேதாவை பார்த்துட்டு, இவங்க யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. இது என் தம்பி பொண்ணு ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா ரத்னமை ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்புறமா பாரதியும் தமிழும் அங்கே வராங்க. தமிழ் ஸ்வேதாவை பார்த்த உடனே, அம்மா இவங்க தானே ஆதி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்வேதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா நிச்சயத்தை பற்றி பேசுகிறாங்க. சாரதா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் சொல்லிட்டாங்க, அதனால் நிச்சயத்தை நாங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணலான்னு இருக்கோம், எனக்கு ஒரே ஒரு பையன், அதனால் எல்லாமே கிராண்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மரகதம், இங்கே பாருங்கள், என் வீட்டில் 2 பசங்களுக்கும் நாங்கள் சிம்பிளாக தான் நிச்சயதார்த்தம் வச்சோம், அதனால் இதையும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரத்னம், அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரே புள்ள, அதை நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, பண்ணிட்டு போட்டோமே, எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சாரதா, சரி நான் ஜோசியரை பார்த்து ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் குடும்பத்தோடு நின்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் மரகதம் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க. என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் இங்கே நிச்சயத்தை நடத்தலான்னு பார்க்குறீங்களா, நடத்த விட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க.
சாரதா அங்கேருந்து போனதுக்கப்புறமா பாரதியை வந்து ரத்னம் கிட்ட பேசுகிறாங்க. மாமா, அத்தை சொல்கிறது கூட சரிதான். இப்போது வீடு இருக்கிற நிலைமைக்கு நாம் நிச்சயத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணணுமா சொல்லுங்கள். எனக்கு என்னமோ எதுவும் சரின்னு படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரத்னம் வந்துட்டு, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்ல, இதை பற்றி நானே ஆதிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ பேசிப்பாரு அப்படின்னு ரத்னம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆதி, பாரதி, தமிழ் இவங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருப்பாங்க. அங்கே பாரதி வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஆதி, பாரதி நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, ஆதி இப்போது துரை வர ஜெயிலில் இருக்கான், அத்தை அந்த கவலையில் வந்து இருக்காங்க, அதனால் இந்த நிலமையில போய் நாம் கிராண்டாக நிச்சயதார்த்தம் வைக்கணுமா, கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, இங்கே பாருங்கள் பாரதி, துரை ஜெயிலுக்கு போனான்னா அவன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான், அதுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் காரணமாக முடியாது, அதுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் எல்லாமே வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், கிராண்டாக பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு பாரதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.